வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ட்ரிப். அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள், இல்லைனா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் லாபகரமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 15ஆம் தேதி ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் என்ன நடக்க போகுதுங்கிறது. ஸோ நான் மார்க்கெட்டுன்னு சொல்றது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ரொம்ப ஒரு முக்கியமான இண்டெக்ஸஸ் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டடி பண்ணாவே ஆல்மோஸ்ட் ஒரு பெரும்பாலுமான பாப்புலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஆனால் இது ஒன்று. ரெண்டாவது, மிட் கேப்பும் ஸ்மால் கேப்டும் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியோட மிட் கேப் இருக்குது, நிஃப்டியோட ஸ்மால் கேப் இருக்குது. ஸோ இதுவுமே நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கோ அதை வச்சு நமக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா நாட்கள்லையும் இல்லை, சில நாட்களில் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்புமே பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். ஆனால் பெரும்பாலான நாட்களில் நிஃப்டி 50 எப்படி பிஹேவ் ஆகுதோ பேங்க் நிஃப்டி இது ரெண்டையும் பொறுத்து தான் இதோட மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்குது. அதனால தான் நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம இன்னைக்கு அனாலிசிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி 50 இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் இருக்கா, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸும் பார்த்துட்டு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டின்னு ஒரு டேட்டா இருக்குது. நம்ம முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி ரெகுலராக அனலைஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லி, ஏன் நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி கன்சிடர் பண்ண மாட்டேன், அவர் சொன்ன கரெக்டாக அடுத்த நாள் பயங்கரமாக கிஃப்ட் நம்மளோட ஸ்டாக்ஸில் ப்ளே ஆச்சு. பெரும்பாலும் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டோம்னா, இந்த கடைசி மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு லீவ் இல்லை. நிஃப்டி அண்ட் கிஃப்ட் நிஃப்டி சேமாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலுமே கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப பெரிய முக்கியம் என்னென்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது, கேப் அப் கேப் டவுன் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸோட டேட்டாவும் பார்க்க போகிறோம். இதையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம எப்பயுமே பார்க்குற ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் என்ன இருக்குது கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். நமக்கு இன்னைக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ட்ரேட் வியூவில் மோஸ்ட்டாக பெரும்பாலும் எல்லாரும் ட்ரேட் வியூ தான் பயன்படுத்தி, அப்போது ட்ரேட் வியூவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 30% ஆஃபர் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 80% வரைக்கும் ஆனுவல் ஃபீஸ் ரிடக்ஷன் வேணும்னா நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% ஆஃபர் கிடைக்கும். அது கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது நிறையா மிச்சப்படுத்தலாம் சொல்லணும்னு. ஏன்னா இப்போ ஈஸ்டர் சேல்னு சொல்லுவோம். ஈஸ்டர் சேல்னால யூஎஸ்லையும் யூரோப்லேயும் நிறையா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். யாராவது பயன்படுத்தணும்னா பயன்படுத்தி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு போன வாரம் ஏப்ரல் முதல் வாரத்தோட ஏப்ரல் 2வது வாரத்தோட திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கேப் டவுன் எவ்வளோ இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5% இருந்துச்சு. கரெக்டாக சொல்லணும்னா 4.8%. அந்த கேப் டவுன் இந்த 4.8%லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா திங்கக்கிழமை முடியும் போதே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை முடியும் போது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3.5% மேலே போயிடுச்சு. ஆனால் அந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு. முக்கியமான காரணம் புதன்கிழமை ஏன் ப்ரைஸ் கரெக்ஷன் மறுபடியும் ஆச்சுன்னா, ஏன்னா போன வாரம் புதன்கிழமை நமக்கு எக்ஸ்பைரி டே. அடுத்து வியாழன் லீவு, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆகி எந்த முன்னாடி எவ்வளவு டவுன்ஃபால் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலாக ரெக்கவரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி அதுக்கு முதல் வாரத்தோட வெள்ளிக்கிழமை எங்கே இருந்துச்சோ அதே ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறனால நம்மளோட டவுன்ஃபால் எல்லாம் இப்போ ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு இது ஒரு முக்கியமான. அப்போ இந்த ரெக்கவரி ஃபேஸ்க்கு அப்புறம், ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம இந்த ப்ரைஸில் தான் மறுபடியும் டவுன்ஃபால் ஆச்சு. அப்போ இது ஒரு முக்கியமான நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் இந்த சில ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் சப்போர்ட் லெவலில் கீழே வந்துச்சுன்னா கடகடன்னு மார்க்கெட் விழும். அப்போது இந்த தடவையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு 2-3 நாள் பில்ட் ஆகிட்டு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது அவங்க வச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த 22,900 சொல்லலாம். இந்த 22,900 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5% கேப் டவுன்ஃபால். இன்னைக்கு வருமா அப்படின்னா கிடையாது. ஆனால் வருகின்ற நாட்களில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மேலே கிளியராக போகணும், ஏன்னா கிளியராக இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா மறுபடியும் இந்த கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி 50ல் இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம நிஃப்டி 50 ரெக்கவரி ஃபேஸ்க்கு மாறிடுச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா
நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா நம்ம ஏற்கனவே வந்து போன வாரமே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருந்தோம். போன வாரம் செவ்வாய்க்கிழமையில. ஆனா திங்கட்கிழமை வந்து மார்க்கெட் இங்கிருந்து இவ்வளோ வரைக்கும் இந்தியா விக்ஸ் டேட்டா மேல அங்கருந்து செவ்வாய்க்கிழமை வந்துச்சு. அண்ட் இந்த ஒரு இந்தியா விக்ஸ்ல இருக்க ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னா 19.89. இந்த ரூ. 19 19.89ங்கிற ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்கருந்து வாலடைலிட்டி கீழ வர்றதுக்கு மார்க்கெட் விடவே கிடையாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன். இந்தியா விக்ஸோட ரேஞ்ச் வந்து பெரும்பாலும் இந்த லெவல்ல இருக்காது. இந்த லெவல் தான் ஆவரேஜ் லெவல். 13லிருந்து 15 தான் ஆவரேஜ் லெவல். ஸோ மினிமம் இந்த பாக்ஸ வந்து மார்க்கெட் இந்தியா விக்ஸ் வந்து எப்போ கிராஸ் பண்ணுதோ, அப்பதான் இந்தியா விக்ஸ் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகும். அதாவது ஒரு சைடான டைரக்ஷனல் ட்ரேடிங் நமக்கு பண்ண முடியும். இந்தியா விக்ஸ் வந்து எப்போ இந்த 19ல இருக்கோ, அதுவரைக்கும் நம்மளோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் அன்பிரெடிக்டபிள். அப்போ எ இந்த ஒரு விஷயங்கிறனால, அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகும். இப்ப இல்லனாலும் எப்ப வேணாலும் டவுன்ஃபால் ஆகும். அப்போ இந்த டவுன்ஃபால் ஆகும்போது, நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் மேல போகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த டவுன்ஃபால் கண்டிப்பா ஒரு 15 ரேஞ்சுக்கு கீழ வரும். அன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் ரேஞ்ச இந்த பாக்ஸ் நம்ம பாருங்க. இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம பாக்ஸ் போட்டுருக்கோம். பிரைஸ் ஆக்ஷன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நார்மலா இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கேயே தெரியுது சார்ட். இந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் ஆகுது 1. திருப்பி செகண்ட் இந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் ஆகுது. 3 பார்த்தீங்கன்னா, இத தாண்டி கீழ போனாலும் திருப்பி இந்த லெவலுக்கு வந்துரும். அப்ப இது ஒரு சப்போர்ட் லெவல் 1. அப்ப இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலயும் கீழயும் நான் கொஞ்சம் மார்க் பண்ணி பாக்ஸ் மாரி. அதே மாரி மேல நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க வருது, திருப்பி இங்க வருது, திருப்பி இந்த லெவல கிராஸ் பண்ணோனே வந்துருது. ஸோ இதுதான் பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கிராஃப் எப்படி போகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன்னா பெரிய ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கோ இல்ல. மார்க்கெட் என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான். அப்ப இந்த பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஒரு பாக்ஸ் போட்டோம். இப்ப இந்த பாக்ஸ்ல இருந்து மார்க்கெட் கீழ வரும். கீழ வரும்போது இந்தியன் மார்க்கெட் மேல. ஆனால் இப்போதைய நிலைமைய பார்த்தோம்னா, மார்க்கெட்ல இந்தியா விக்ஸோட வேல்யூ குறையிற மாரி இல்ல. அந்த ஒரு காரணங்கள்னால இனியும் ஒரு டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு 2வது நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது போன வாரம் வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 3:30க்கு க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் இந்தியா விக்ஸ்ல ஒரு 3:45 இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3% 1.5% அப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் ஆஃப் த இந்தியன் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5%. ஏன்னா நமக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான் லீவு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மூடுனதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை 2:30 வரைக்கும் மார்க்கெட் போச்சு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அடுத்து சனிக்கிழமை திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பனா இருந்துச்சு. மார்க்கெட் முடிஞ்சு. அதே மாரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் 6:30க்கு மார்க்கெட்டிங் ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டுக்கான மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் திங்கட்கிழமையோட ஃபுல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 6:30க்கே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்ப இந்த 3 மூவ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸோட பிரைஸும், இப்ப இருக்கிற பிரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 1.5% வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த ஏறக்குறைய இந்த 1.5% வித்தியாசம் நமக்கு இன்னைக்கு நிஃப்டி 50ல ரிஃப்ளெக்ட் ஆனா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதாவது இது வந்து பாசிட்டிவ் கேப் அப்பா இருக்கும். இப்போ இந்த கேப் அப் இருக்கும்போது, இங்கிருந்து ஒரு 1.5%ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல கேப் அப்க்கான சான்சஸ் நமக்கு நெறையா இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் கேப் அப் வந்துருச்சுன்னா, இந்தியா விக்ஸோட வேல்யூவும் 19லேருந்து மார்க்கெட் கீழ குறைஞ்சிரும். 1. 2வது அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்ச தாண்டுனதுக்கப்புறம் நமக்கு வந்து கிளியரா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நானா இருந்தா ஒரு லாங் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் ஆஃப் நிஃப்டி வந்து போன தடவ வெள்ளிக்கிழமை இருந்த ட்ரேடிங் பிரைஸ விட மேல இருக்கனால, நம்ம வந்து ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். இந்தியா விக்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ நிஃப்டி 50ல மட்டும் தான் கேப் அப் எதிர்பார்க்கலாமான்னா, கிடையாது. நம்ம வந்து இந்த இடத்துல கேப் அப். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாக்ஸ் ஒரு லைன் இப்போ இந்த கேப் அப் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலயும் பார்க்குறோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து 2க்குமே சேம் தான். என்னன்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அதாவது எவ்வளவு டவுன் ஆச்சோ, அத விட ரெக்கவரி ஆகல. இருந்து பார்த்தீங்கன்னா,
மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து 4.3% பேங்க் நிஃப்டி டவுன் ஆச்சு. அப்போ இந்த 4.3%லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3.45% தான் மார்க்கெட் மேலே. அப்போது ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 50 ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு மைனஸ் ஒரு சதவீதம் கீழே இருக்குது. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இங்கேருந்து ஒரு 1% மேலே ஏறிச்சு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் போன தடவை வந்த ட்ரேடிங் ப்ரைஸ் வந்துடும். அப்போது இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு கிளியரான இண்டிகேஷன். பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட், அதாவது எந்த சப்போர்ட் லெவல் வந்து ஒரு டேஞ்சரோ அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து கீழே விழும்னு எதிர்பார்த்தோமோ அந்த சப்போர்ட் லெவலை இது ரெண்டும் இன்னைக்கு இருக்க கேப் அப்பில் கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் வச்சு. ஆனால் இந்த சப்போர்ட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்தியா விக்ஸோட டேட்டா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. சப்போஸ் இந்தியா விக்ஸ் இதே லெவலில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் டவுன்ஃபால் ஆகும். இல்லை இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் 100% திருப்பியும் டவுன்ஃபால் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் அங்கே இல்லாமல் இந்தியா விக்ஸும், அதாவது மார்க்கெட்டும் மேலே போகுது, இந்தியா விக்ஸும் கீழே வருதுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு இல்லைனா புல்லிஷ் மூவ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபேக் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டில் வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது பொசிஷன். ஏன் இந்த ஃபேக் ட்ரெண்ட் ரொம்ப முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, பொசிஷன் நீங்கள் இந்த ஃபேக் ட்ரெண்டில் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் சரி இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் வரல, அடுத்த 2 நாளில் வந்து ஹோல்ட் பண்ணால் எக்ஸ்பைரிக்கு வரும், அப்போ நமக்கு இருக்குன்னா இந்த டைம் பொசிஷன் ஹோல்டிங் வந்து ஒரு ரிஸ்க்கான வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து ஸ்பாட் ட்ரேட் பண்ணலாம். பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டான எக்ஸ்பைரிக்கு ஹோல்ட் பண்ணாமல் ஒரு 2-3 எக்ஸ்பைரிக்கு தள்ளி, அதாவது ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்தீங்கன்னா மேபி உங்களுக்கான பொசிஷன் சேஃபாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வீக்லி எக்ஸ்பைரி இப்போ என்ன ஹோல்ட் பண்ண சொன்னால் எனக்கு வந்து அது பாசிட்டிவான நியூஸ் இல்லை. பட் இது உங்களோட சாய்ஸ், என்னோட ஒப்பீனியன். பட் உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து மார்க்கெட் கிளியராக மேலே போகும் அப்படிங்கிற இண்டிகேஷன்னா கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம், டவுன் ஆகும். ஆனால் என்னென்னா இந்தியா விக்ஸும் நம்மளோட நிஃப்டி 50யோட ட்ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இந்தியா விக்ஸ் கீழே வரணும், நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மேலே போகணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக இன்றைக்கி பார்க்க வேண்டியது. பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறது இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நான் ஏன் பயங்கரமாக இந்த வாரம் கவனம் செலுத்தலை அப்படின்னா, இந்தியா விக்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்பயுமே 15-17 கீழே இருந்தால் தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ப முடியும். ஏன்னா வாலட்டிலிட்டி இவ்வளோ அதிகமாக இருக்கிறனால எப்போ வேணாலும் நிறையா பேர் பிச்சின் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணங்கள்னால இந்தியா விக்ஸ் கூலிங் ஆகாமல், இது வந்து இந்தியா விக்ஸ் வந்து பாயிலிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 17க்கு மேலே போயிடுச்சுன்னா வாலட்டிலிட்டி பாயிலிங்காக இருக்குது. அப்போ அது வந்து கூலிங் ஃபேஸ் வந்தால்தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். இருந்தாலும் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 50 பொறுத்தளவு 22,500ம் 23 இது வந்து 23,000க்கான ஒரு சப்போர்ட்டு. 22 பார்த்தீங்கன்னா 500 இந்த இடத்துல இருக்குது. நமக்கு இந்த எனவே இருக்க இந்த ரெட் பாக்ஸ் இதை நான் வந்து கொஞ்சம் 22 23க்கு வந்து நம்ம இங்கே ஒரு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ஷன் சார்ட் சொல்லுது. அடுத்து நமக்கு புட் ஆப்ஷன், அதாவது பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னா 2-3 புட் ஆப்ஷன் இருக்குது. பெரிய ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 50,000ம் 52,000. அதுக்குள்ளே ஒரு குட்டி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 50,500ம் 51,500. இந்த ரேஞ்ச் தான். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். பெரும்பாலும் 50,000தோட ஓகே. இது வந்து நம்ம 50,000தோட ஒரு சப்போர்ட்டாக நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 52 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 51,500க்கு ஏற்கனவே இடத்துல இருக்குது. மார்க்கெட் இந்த 51,500 கிராஸ் ஆகும். 51,500 கிட்ட போகும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 50,500 இது 500 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே புதுசாக போன வாரம் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஏப்ரல் 1 பக்கம் கிரியேட் ஆயிருந்ததா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கும். இப்போ இந்த கேப் அப்பும் வந்துட்டா டவுன்ஃபாலுக்கான கேப் கவரிங் 100% அப்படிங்கிறனால 2 பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ப்ரொவைடட், அதாவது இந்தியா விக்ஸோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது, இல்லை இது சரின்னு கமெண்ட் பாக்ஸில் நான் யோசிக்கிறது கரெக்ட் புரியும். இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு எல்லாரும் ஆல் தி பெஸ்ட். இந்தியா விக்ஸோட வேல்யூ குறையிற வரைக்கும்
பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறது ஒரு ரிஸ்க்கான. ஏன்னா இந்தியா விக்ஸ் ஒன்றா 25-2க்கு மேலே இருந்துச்சுன்னா பொசிஷன் டவுன்ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே ஒரு 15 இருந்துச்சுன்னா மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட். ஆனால் இப்போ நடுவில் இருக்குது, 20 கிட்ட இருக்குது, 19.58 இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான. அதனால என்னோட அட்வைஸ் ஹோல்ட் பண்ண வேண்டாம்னு. உங்களோட ஒப்பீனியனை பண்ணிக்கோங்க. இது என்னோட ஒரு ஒப்பீனியன் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை என்னோட ஒப்பீனியன் தப்புன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். நன்றி.